அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிங்க 39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ. போதும், அதுல ஒரு பிரேக் போடுறேன். முதல்ல அந்த பாதி வசனத்துல மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்தது. கவனிச்சிங்களா? மோசே நியாயப்பிரமாணத்துல நீங்க என்ன ஆக முடியாது? நீதிமானா ஆகவே முடியாது. நீங்க ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிச்சீங்கன்னா அடுத்த என்ன சொல்லும்? நியாயப்பிரமாணம் இன்னும் 15 படின்னு சொல்லும் இல்லையா? இல்ல நான் இவ்வளவு பரிசுத்தமா இருந்தான்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லும்? அது பத்தாது, இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் மேல போகணும்னு சொல்லுவோம். ஆனா மோசே நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ. விசுவாசிக்கிறவன் எவனும், எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனும். உங்க சத்தம் கேட்கலையே, சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் எவனும்னா எந்த கந்தசாமி கோவிந்தசாமி முன்சாமியா இருந்தாலும் விசுவாசிக்கிற எவனும், விசுவாசிக்கிறவன் எவனா இருந்தாலும் சரி. மறுபடி சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனும். விசுவாசிக்கிறவன் எவனும் என்ன ஆகுவான்? இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் எவனோ சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ சொல்லுங்க மறுபடியும், விசுவாசிக்கிறவன் எவனோ. விசுவாசிக்கிறவன் எவனுமா? பாவம் செய்யாதவன் எவனுமா? அது திருப்பி சொல்றேன். சபை மாத்திருச்சு, யோவான் சுவிசேஷத்தையே சபை மாத்திருச்சு. எந்த வசனத்தை மாத்திட்டாங்க? யோவான் சுவிசேஷம் என்ன சொல்லுது? 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சுவாசிக்கிறவன் எவனோவா, பாவம் செய்யாதவன் எவனோவா? சொல்லுங்க, நம்புறவன் எவனோவா, பாவம் செய்யாதவன் எவனோவா? எந்த சபையில எந்த பாஸ்டர் பாவம் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவன் சொல்றாரோ அந்த பாஸ்டரே பாவம் செய்யாதவன் கிடையாது. முதல்ல என்ன தெரியணும்? பாவம் செய்யாதவன் எவனோன்னு சொன்னா பாஸ்டரே பாவம் செய்யாதவன் கிடையாது. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், நான் யாரையும் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டாதீங்க. தேவனுடைய பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? இயேசுவை விசுவாசிக்கிறவன் செய்ய மாட்டான், போக மாட்டான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் போக மாட்டான், கெட்டு நரக பாதாளத்துக்கு போக மாட்டான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு நரக பாதாளத்துக்கு என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். எளிய வசனம், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இவராலே என்ன செய்யப்படுகிறான்? நீதிமான் ஆக்கப்படுகிறான். யோவான் சுவிசேஷத்துல மொத்தம் 7 இடத்துல சொல்லி இருக்குது. என்னது? ஒரு தடவை சொன்னா அறிவு இல்ல, புத்தி இல்லைன்னு சொல்லி யோவான் சுவிசேஷத்துல 7 தடவை சொல்லி இருக்குது. விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். யாருக்கு நித்திய ஜீவன் சொல்லுங்க? விசுவாசிக்கிறவனுக்கா, பாவம் செய்யாதவனுக்கா? யாருக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறவனுக்கு உண்டு, பாவம் செய்யாதவனுக்கு இல்ல. பாவம் செய்யாதவனுக்கு நித்திய ஜீவன் சொல்லி சபை மாத்திருச்சு. ஜனங்களா நித்திய ஜீவனுக்கு போக மாட்டாங்க, நரகம் போவாங்கன்றதுல பாஸ்டருக்கு என்ன சந்தோஷமோ எனக்கு தெரியல. நீ பரலோகம் போக மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு மைக்கும் தேவையில்லை, சபையும் தேவையில்லை. அவன் வாழ்ற வாழ்க்கைக்கு அவனுக்கு நரகம் தான் இருக்குதுன்றத மேடை கட்டி பிரசங்கம் பண்ண வேண்டாம். ஆனா இப்படிப்பட்ட நரக பாதாளத்துக்கு தகுதியாய் இருந்த நம்மை ஆண்டவர் இயேசு அவருடைய பிள்ளையாக மாற்றி பரலோகவாசியாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அதுவே நல்ல செய்தி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவை விசுவாசியாதவனுக்கு
ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு நிச்சயமாய் உண்டு. மறுபடி சொல்றேன், கேட்டுக்கோ. நீ இயேசுவை நம்பாம நீ இன்னும் நியாயப்பிரமாணத்தை பேசி மோசையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இயேசுவை விசுவாசிச்சா மட்டும்தான் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நேரா சாப்பாடு இங்க முன்னால தட்டு வச்சிருந்தா இப்படி சாப்பிடுவியா, இல்ல கையை இப்படி சுத்திக்கிட்டு வந்து ட்ரை பண்ணி இப்படி சாப்பிடுவியா? எப்படிங்க சாப்பிடுவீங்க? நேரா தானே சாப்பிடுவீங்க. அப்போ இயேசு விசுவாசிச்சா நித்திய ஜீவன் சொல்லணுமா, இல்ல வேற விதமா சொல்லணுமா? யோவான் 3:16 படிச்சிட்டீங்க. யோவான் 3:15 என்ன போட்டிருக்கு பாருங்களேன். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான்? எத்தனை வசனம் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்க. யோவான் 3:15, இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். பாவம் செய்யாதவன் சொல்லி போடல. பாவம் செய்யாதவன் தான். நீ பாவம் செய்யாம இருந்தாதான் நீ கெட்டு போகாம இருப்பேன்னு சொல்லி சபையில சொல்லி கொடுக்கறாங்க. யார் கெட்டு போக மாட்டாங்க? இயேசுவை விசுவாசிக்கிறவன். இயேசு விசுவாசிக்கிறவன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே இயேசுவே உள்ளத்துல வாரும் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் ஒருத்தர் கூட கெட்டு நரகத்துக்கு போக மாட்டாங்க. வேத வசனம் பாவம் செய்யாதவன் எவனோன்னு போடல. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போகவே மாட்டான். எக்காரணத்தை கொண்டும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் இல்ல. நான் 3:15 சொன்னேன். 3:16 எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். 15 யாருக்கும் தெரியாது. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். கவனிக்கிறீங்களா? யோவான் 3:16 சொல்லல, 3:15 சொல்லிட்டு இருக்கிறேன். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு யாரு? இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே யோவான் 3:15 சொல்லி இருக்குது. அந்த சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் சிலுவையில உயர்த்தப்பட்ட இயேசுவை பார்க்கறியா? அவன் பாவம் செஞ்சிட்டான், இவன் பாவம் செஞ்சிட்டான்னு பிசாச மாதிரி உன் பாவத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பியா? இந்த பாவம் செஞ்சினா போக மாட்டேன், அந்த பாவம் செஞ்சினா போக மாட்டேன் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா? நீ எந்த பாவம் செஞ்சா போக மாட்டேன்? நான் சொல்லட்டுமா? இயேசு சிலுவையிலே சுமக்காம ஏதாவது ஒரு பாவம் தப்ப விட்டிருந்தாருன்னா அந்த பாவத்தின் நிமித்தமாக நீ என்ன செய்யலாம்? நரகத்துக்கு போலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லா பாவத்துக்கும் என்ன செய்யப்பட்டாரு? தண்டிக்கப்பட்டார். ஏதாவது ஒரு பாவத்துக்கு இயேசு சிலுவையில நான் தண்டிக்கப்படல, இந்த ஒரு பாவத்தை நான் என் சிலுவையில ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு ஏதாவது ஒரு பாவத்தை விட்டு வச்சாரா? ஒரு பாவத்தை ஆண்டவர் என்ன செய்யல? விட்டு வைக்கல. எல்லா பாவத்திற்குரிய கரையத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை. அவர் சுமந்த தண்டனையை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே குற்றத்திற்காக 2 பேரை ஆண்டவர் என்ன செய்யறவர் இல்ல. பிதாவானவர் ஒரே பாவத்திற்கு 2 பேரை தண்டிக்கிறவர் இல்ல. அப்படின்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு இயேசுவையும் தண்டித்து உங்களையும் தண்டிக்கிறவர் கிடையாது. நாம் செய்த பாவத்திற்கு நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர் நம்முடைய பாவங்களை, நோய்களை, பலவீனத்தை சிலுவையிலே சுமந்தார். இப்ப அடுத்தது வாசிங்க. யோவான் சுவிசேஷத்துல 12:46 படிங்க. ஜான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும், எனி டாம் டிக் அண்ட் ஹேரி, எந்த கந்தசாமி குந்தசாமி முன்சாமியா இருந்தாலும் சரி, இருளில் இராதபடிக்கு. முதல்ல இயேசு விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். இரண்டாவது, இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கிடையாது? இருட்டு கிடையாது. இயேசு விசுவாசிக்கிறவனுடைய வாழ்விலே என்ன இல்லை? இருட்டு என்பது கிடையவே கிடையாது. இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை என்ன செய்வான். அப்ப இயேசு ஒரு மனுஷன் ஏத்துக்கிட்டான்னா வாழ்க்கையில என்ன கிடையாது? இருட்டு என்றது கிடையாது. இருட்டும் கிடையாது, பாவமும் கிடையாது. இயேசுவை ஏத்துக்கிட்டா அவர் தான் வெளிச்சம். முதல் ஆதாமுக்குள்ள நீ இயேசுவை ஏத்துக்கிடாம இருந்தீங்கன்னா பாவத்திலையும் இருட்டிலையும் இருக்கிற.
அந்த முதலாம் ஆதாம் செஞ்ச இதை விட்டு ஒரு மனுஷன் தப்பி இயேசுக்குள்ள பிறந்துட்டான்னா அவனுக்கு என்ன கிடையாது, மறுபடியும் அவன் ஆதாமுக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிறக்கவும் முடியாது, பாவியாக மாறவும் முடியாது. இப்போ ஜான் 12:46 மறுபடி படிங்க. யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு எப்படி வந்தேன், ஒளியாக வந்தேன். எங்க வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்க முடியுமா? இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா, பாஸ்டர் வெயிட் பண்ணுங்க, நான் இப்பதான் லைட் சுவிட்சை போட்டிருக்கிறேன், இருட்டெல்லாம் ஒரு தொடப்ப கட்டை எடுத்து துரத்திட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து வாங்கன்னு சொல்லுவீங்களா? லைட் சுவிட்சை போட்டா வெளிச்சம் வந்தா இருட்டு என்ன செஞ்சிடும், ஓடி போய். இருட்டு எப்படி ஓடும் தெரியுமா? 186 மைல் வேகத்துல ஓடுமா. பவுல் என்ன சொன்னார் பார்க்கலாமா? நான் சொல்றேன்னு நினைக்கிறீங்கல்ல, பவுல் என்ன சொன்னார் பாருங்க. அதே அப்போஸ்தலர் 13 தானே ஆரம்பிச்சேன். பவுல் என்ன சொன்னார் படிங்க. 41 அப்போஸ்தலர், அசட்டைக்காரரே பாருங்கள், எங்க நான் சொல்லல, வேதத்தை சொல்றேன், பிரமித்து அழிந்து போங்கள். அப்போஸ்தலர் 13:41 இயேசுவை ஏத்துக்கலனா நீ என்ன செய், அழிந்து போங்கள்னு பவுல் சொல்லி இருக்கிறார், நான் சொல்லல. அசட்டைக்காரரே என்ன செய்யுங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். அடுத்தது, உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு என்ன செய்யுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். யாருக்கு? பவுல் என்ன சொல்றாரு? இயேசுவை விசுவாசி ஏத்துக்கோ, நீ இயேசுவை விசுவாசி ஏத்துக்கலனா என்ன செய்வ? அசட்டைக்காரரே என்ன செய்யுங்கள், பிரமித்து என்ன செய்யுங்கள், அழிந்து போங்கள். நீ உயிரோடு இருந்து பிரயோஜனமே இல்லை, முதல்ல அழிஞ்சு போன்னு சொல்லி சொல்றாரு. விசுவாசிக்கிறவன் எவனும் என்ன செய்வான், இவராலே விடுதலையாகி என்ன செய்கிறான், நீதிமானாக்கப்படுகிறான். பாவம் செய்யாதவன் அல்ல. யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவன். அடுத்தது யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறீங்களா? அடுத்தது, இயேசுவை விசுவாசிக்கிறவன் முதல்ல என்ன செய்ய மாட்டான், கெட்டு போக மாட்டான். இரண்டாவது, இயேசு விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், இருட்டுல இருக்க முடியாது. இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு, வெளிச்சம் மட்டுமே உண்டு. இயேசுவை விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில என்ன இல்ல, இருட்டு என்பது கிடையாது. அடுத்தது யோவான் சுவிசேஷம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 4:13 படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் என்ன உண்டாகும், தாகம் என்ன செய்யும், உண்டாகும். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியத்தை செஞ்சு திருப்தியை தேடினாலும் அதுல என்ன உண்டாகாது, திருப்தி உண்டாகாது. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன உண்டாகும், தாகம் உண்டாகும். கிரிக்கெட் என்னும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். ஃபுட்பால் என்னும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன உண்டாகும், தாகம் உண்டாகும். உலகத்துல நீ எந்த கட்சியோட சேர்ந்திருந்தாலும் உனக்கு என்ன உண்டு, தாகம் உண்டு. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன உண்டாகும், தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, இயேசுவாகி நித்திய ஜீவனை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு. இப்ப பாருங்க, ஒருத்தன் கல் அடிச்சு இங்க கண்ணாடி உடைச்சிருக்கிறான் இல்லையா, அவன் கண்ணாடி உடைச்சவன அவன் தாகம் தீர்ந்துருமா? அவனுக்கு நிம்மதியே இருக்காது. அதுக்கு போய் என்ன செய்வான், ஒரு டம்ளர் குடிச்சானா அதுக்கு பதில் நிறைய குடிச்சு சீக்கிரம் செத்து போவான். நீங்க வேணா நடக்குதா இல்லையா பாருங்க. ஏன்னா ஒரு கண்ணாடி உடைச்சவனுக்கு என்ன இருக்காது, திருப்தி இருக்காது. ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன உண்டாகும், தாகம் உண்டாகும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் என்ன உண்டாகாது. இயேசுவின் உள்ளத்தில் வாரும் சொல்லி ஒரு மனுஷன் இயேசுவை ஏத்துக்கிட்டான்னா அவனுக்கு என்ன உண்டாகாது, கல்லடிக்கணும்னு தாகம் உண்டாகாது. இங்க சர்ச்சில் ஆராதிக்கிறாங்க, இன்னும் இயேசு கும்பிடுறாங்க, நீ விக்கிரகத்தையோ வணங்குறியோ நீ வணங்கலையோ, இயேசு ஏத்துக்கலன்னா நீ உனக்கு அழிவு, நரக பாதாளம் நிச்சயமாய் உண்டு. வேத வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 13:41 அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். பிரமித்து என்ன செய்யுங்கள்,
அழிந்து போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வேத வசனத்தை சொல்லுங்களேன். அசட்டைக்காரரே சொல்லுங்க, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டது ஆண்டவர் சித்தம் தான். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? ஹல்லேலூயா, glory. சரி, வாசிங்க, அடுத்தது வாசிங்க. யோவான் சுவிசேஷத்துல 3:15 1, 3:16 2. அடுத்தது யோவான் சுவிசேஷம் 4 படிச்சிட்டீங்க. 4:13 படிச்சீங்களா? 4:14 படிங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் என்ன செய்யாது? இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் சொல்லி ஆண்டவர் இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டா என்ன உண்டாகாது? தாகமே உண்டாகாது. உனக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு உன் தாகம் தீரலனா நீ என்ன செய்வ? என்னது அது பேர், என்னது, ஸ்கைவாக்கு போலாமா, இல்ல எக்ஸ்பிரஸ் அவனி போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமான்னுட்டு நீ ஊர் ஊரா சுத்திட்டு இங்க போய் பொண்ணை பார்க்கலாமா, அங்க போய் பொண்ணை பார்க்கலாமான்னுட்டு நீ என்ன செய்வ? அங்கங்க சுத்தி சுத்தி சீக்கிரமா அழிஞ்சி போவ. அதனால இந்த உலகத்துல நீ எங்க சுத்தினாலும் உன் தாகம் என்ன செய்யாது? தீராது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க, நித்திய ஜீவன். சொல்லுங்க, நித்திய ஜீவன். சொல்லுங்க, நித்திய ஜீவன். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? நித்திய ஜீவன் கொடுத்திருக்கிறார். சரி, இது முதல் பகுதி. இப்போ எத்தனை பேருக்கு நான் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனமா கேளுங்க. பரலோகம் வேணுமா, நித்திய ஜீவன் வேணுமா? என்னங்க வேணும்? பரலோகம்னா ஒரு இடம், விளங்குதா? பரலோகம் தங்கத்துல இருக்கும், அப்படி இப்படிலாம் நம்ம வேதத்துல பார்த்திருக்கிறோம், இருக்குது. இப்போ பரலோகம் வேணுமா, நித்திய ஜீவன் வேணுமா? நித்திய ஜீவன் என்பது என்ன? என்றென்றைக்கும் அழியாமல் உயிரோடு இருப்பது. இயேசுதான் நமக்கு ஜீவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நான் இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு பரலோகமோ நரகமோ வேண்டாம். ஆனா எனக்கு யார் வேணும்? சொல்லுங்க, பரலோகமும் வேண்டாம், நரகமும் வேண்டாம். யார் வேணும்? இயேசு வேணும். ஏன்னா, சரி வாசிங்க, இப்போ வேதத்துல இருந்து நான் சொல்லிடுறேன் அது என்னன்னுட்டு. மத்தேயு 7:22. சம்பந்தம் இல்லாம நிறைய பேர் இந்த வசனத்தை திடீர்னு நீங்க ஏதாவது போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா டமால் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு என்ன செய்யுங்கள்? அகன்று போங்கள் என்று அவனுக்கு சொல்வேன். கவனிச்சிங்களா? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றோம், போக மாட்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குதுன்னுட்டு நீங்க ஏதாவது சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தை எடுத்து நடுவில் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா என்னன்னு சொல்லி நீங்க பதில் சொல்லுவீங்க. இப்போ மத்தேயு 7:00 அந்த 22 வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது? தலையும் காலும் இல்லாம, கான்டெக்ட் இல்லாம வசனத்தை நடுவுல இருந்து எடுத்து சொன்னாங்கன்னா அது யாருக்கு சொல்லப்பட்டது? வாசிங்க பார்க்கலாம். 15 வசனம் படிங்க. அந்த 7:22 யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு 15 வசனத்துல சொல்லியிருக்கு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். யாரை பத்தி சொல்றார் இயேசு? கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி சொல்றார். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் யாரு? பட்சிக்க ஓநாய்கள். யாரு? கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி ஆண்டவர் இயேசு மத்தேயு 7 சொல்றார். அவருடைய கனிகளினாலே அவர்கள் என்ன செய்வீர்கள்? அறிவீர்கள். இப்போ மத்தேயுலயே படிக்கிறீங்களா? பரலோகம் போகணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ
நீங்க கொஞ்சம் இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் கேட்டுங்க, சரியா? பரலோக போகணும்னா என்னெல்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு இயேசு சொன்னார் சொல்லி கொஞ்சம் பார்த்துடலாமா? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன், மூடனேன்னு சொன்னா யாரு? நரகத்துக்கு போயிடுவானா? ஒரு மனுஷனை பார்த்து டேய் முட்டாள் அப்படின்னு சொன்னா எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. இயேசு சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறேன், கவனிங்க. இயேசு என்ன சொன்னாரு? முட்டாள் சொல்லிட்டீங்கன்னா நீ எங்க போயிருவ? நரகத்துக்கு போவேன்னு சொன்னாரு. இது எங்க இருக்குது? மத்தேயு 5:22. சரி, மத்தேயு 5 இப்ப 29 படிங்க. இப்போ உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து என்ன செய்? போடு. ஹலோ, கவனிச்சிங்களா? இயேசு சொன்ன சுவிசேஷத்தை சொல்றேன், கவனிக்கிறீங்களா? மோசேயின் பிரமாணத்தை பேசுறவங்க மத்தேயு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சன் கேட்டுக்குங்க, மத்தேயு சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்றேன். என்ன சொல்றாரு தெரியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நமக்கு இல்லன்னு பாஸ்டர் ஆர்த்தர் தேவதாஸ் சொல்றாருன்னுட்டு அந்த ஜிபிஎஸ் ராபின்சன் பெரிய பிரசங்கியார் சொல்லிட்டு தெரிகிறார். நான் யாரையும் எந்த பிரசங்கியாரையும் எதுவும் என்ன செய்யறது இல்ல, சொல்றது கிடையாது. விளங்குதா? மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய்? பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். கவனிச்சிங்களா? மத்தேயு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றேன், கேட்டுங்க. உன் கண்ணு உனக்கு கேடு உண்டாக்கிச்சுன்னா, உன் கண்ணை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இயேசு என்ன சொன்னாரு? கண்ணை என்ன செஞ்சிரு? பிடுங்கி போடு. ஏன்னா கண்ணோட நீ நரகத்துல போய் வேதனை படுறது வேஸ்ட். அதனால என்ன செஞ்சிரு? கண்ணை பிடுங்கிரு. நானும் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 வயசுல இருந்து நானும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நான் யாரும் கண்ணை பிடுங்கினதை நான் என்ன செய்யல, பார்த்ததில்லை, பார்க்கல. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால், மத்தேயு 5:30, அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும். யாரா கண்ணை பிடுங்க ரெடியா? ஹலோ பிரதர் சிஸ்டர், கண்ணை பிடுங்க ரெடியா? கண்ணை பிடுங்கிறதுக்கு யாராவது ரெடியா? அதுக்கு சத்தமே வராத, கப் சிப்புன்னு ஆயிரும். கண்ணை பிடுங்கிறதுக்கு யாரும் ரெடி கிடையாது. அடுத்தது என்னது? கையை என்ன செஞ்சிரு? வெட்டி போடு. அடுத்தது 30ஆம் வசனத்துல உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது என்னவாயிருக்கும்? கண்ணு கெட்டு போச்சுன்னா கண்ணை பிடிங்கிட்டு, கை கெட்டு போச்சுன்னா கையை பிடிங்கிட்டுனாரு. ஆனா இது மத்தேயு. ஆனா யோவான்ல என்ன சொன்னாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கை மட்டும் கெட்டு போகும், கண்ணு மட்டும் கெட்டு போகும்னு சொல்லல, அவன் சரீரம் முழுசுமே கெட்டு போகாதுன்னு சொல்றாரு. யோவான் 3:16. மத்தேயுவும் பிரசங்கம் பண்றேன், யோவானையும் பிரசங்கம் பண்றேன். விளங்குதா? அதனால மத்தேயு இல்லைன்னு சொல்லி பாஸ்டர் ஆர்த்தர் தேவதாஸ் சொல்லல. வேணும்னா யூடியூப்ல போட்டு கேட்டு பாத்துக்கோ. என்னது மத்தேயுல என்ன சொல்லி இருக்குது? கண்ணை பிடுங்கி போடு, கண்ணு கெட்டு போயிரும். கையை பிடுங்கி போடு, கை கெட்டு போயிரும். காலை வெட்டு, காலு கெட்டு போயிரும் மத்தேயுல போட்டு இருக்குது. ஆனா யோவான்ல என்ன சொன்னாரு? உன் சரீரத்துல ஒரு அவயம் கூட என்ன செய்யாது. இயேசுவை விசுவாசினா உனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இப்ப புரிஞ்சுதான் நான் ஏன் பரலோகம் வேணுமா, நரகம் வேணுமா, நித்திய ஜீவன் வேணுமான்னு கேட்டேன். இப்ப சொல்லுங்க, என்னங்க வேணும்? நித்திய ஜீவன் போறது ரொம்ப ஈஸி. இயேசு விசுவாசிச்சா என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. யோவான் சுவிசேஷம் 3:16 சொல்லுது. இத சொன்னா என்னவா தெரியுமா? ஹைப்பர் கிரேஸா. ஹைப்பர் கிரேஸ்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல்ல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. ஏங்க இப்போ டென்ஷன்னா எல்லாருக்கும் தெரியுமா? டென்ஷன் தெரியும்ல? டென்ஷன் தெரியும் இல்லையா? ரைட்.
இப்போ கண்ணாடியை உடைச்சான், இப்போ கதவை திறந்து விட்டு எல்லாரும் போய் என்னன்னு பாருங்கன்னு எல்லாருக்கும் என்ன வரும்? டென்ஷன் வரும். அந்த டென்ஷன் ஜாஸ்தியாகி மேல போய் கொஞ்சம் உச்ச கட்டத்துக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஹைப்பர் டென்ஷன். சொல்லுங்க. இப்ப நான் ஒரு கதை சொல்ல போறேங்க, வேற ஒண்ணும் இல்ல, கதை சொல்ல போறேன், அதுக்கு தான் இதை சொல்றேன். டென்ஷன் ஜாஸ்தி ஆகி போனா அதுக்கு பேர் என்னது? ஹைப்பர் டென்ஷன். பசங்க எல்லாம் கவனி, எல்லாம் கதை சொல்றேன் கேளு. இப்போ ஒரு கோழி நிறைய ஒரு 12 குஞ்சு போட்டுதுன்னு வச்சுக்கலாம். 12 முட்டையும் பொறிச்சிச்சு. இந்த 12 முட்டையை வச்சப்போ ஒருத்தர் போய் என்ன பண்ணிட்டாங்க? கழுகு முட்டையை கொண்டு போய் வச்சுட்டாங்க. கழுகு தெரியும் இல்லையா? ஈகிள் கழுகு முட்டையை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்போ அந்த 12 கோழி குஞ்சு வரும்போது கழுகு குஞ்சு என்ன செஞ்சது? அதுவும் பொறிச்சு மொத்தம் 13 குஞ்சு வந்துருச்சு. கவனிக்கிறீங்களா? மொத்தம் எத்தனை கோழிக்கு எத்தனை குஞ்சு? 13 குஞ்சு. 13ல எத்தனை கோழி? 12 கோழி. ஒண்ணு என்னது? கழுகு. சரி, இப்போ அந்த கோழியோட சேர்ந்து 13 குஞ்சும் போயிட்டே இருக்குது. இந்த 13 குஞ்சு போயிட்டே இருக்கும்போது இப்ப 13 கோழி குஞ்சு சேர்ந்து போயிட்டு இருக்குது. 13 கோழி குஞ்சு சேர்ந்து போகும்போது திடீர்னு ஒரு கழுகு ஒண்ணு வருது. எதுக்கு வருது? குஞ்சை தூக்கிட்டு போறதுக்கு. கழுகு எதுக்கு வரும்? கோழி குஞ்சை பிடிச்சிட்டு போறதுக்கு வரும் இல்லையா? இப்போ ஒரு கழுகு அங்கிருந்து பறந்து வருது. பறந்து வரும்போது 12 கோழி குஞ்சும் அந்த அம்மாவுடைய சிறகுக்குள்ள போயிடுச்சு. ஆனா இந்த 13வது ஒண்ணு என்ன செய்யல? சிறகுக்குள்ள என்ன செய்யல? போல. அது மட்டும் அப்படியே பாக்குது. என்னடா அது, நம்மளை போல ஒண்ணு சூப்பரா பறக்குது அப்படின்னு சொல்லி ஒண்ணு அங்க மேல பாக்குது. என்ன இவ்வளவு சூப்பரா பறந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு அது பறக்கும் போது இந்த கழுகு மாதிரி ஒண்ணு இருந்துச்சுல, அது கொஞ்ச தூரம் பறந்து போயிட்டு திரும்பி வந்துருச்சு. கொஞ்ச தூரம் பறந்து போயிட்டு என்ன ஆச்சு? திரும்பி வந்துருச்சு. மற்ற 12 அம்மா சிறகுக்குள்ள போய் மறைஞ்சிச்சு. இது ஒரு நாள் நடந்துச்சு. இப்போ அடுத்து இன்னொரு நாள் நடந்தது என்ன தெரியுமா? மறுபடியும் அதே கழுகு மறுபடியும் வருது இன்னொரு கோழி குஞ்சை பிடிச்சிட்டு போறதுக்கு. அப்போ இப்போ கோழி குஞ்சு 12 கோழி குஞ்சோட 13வது கோழி குஞ்சு என்னது? கழுகு குஞ்சு இல்லையா? இப்ப கழுகு வருது. வந்த உடனே இப்ப அந்த 13வது கழுகு குஞ்சு ரெடியா இருக்குது. எதுக்கு? பறக்கிறதுக்கு. அப்போ அந்த கழுகு வந்து ஒரு கோழி குஞ்சு தூக்கிட்டு போகுது. அப்போ இந்த கழுகும் சேர்ந்து கூட போயிடுச்சு. இது கழுகு கொஞ்சம் மத்த கீழே இருக்கிற மத்த கோழி குஞ்செல்லாம் சொல்லுது, நீ எங்க போற? நீ போமாட்ட, நீ என்ன செய்ய மாட்ட? போமாட்ட, நீ என்ன செய்ய மாட்ட? போமாட்ட, கீழே விழுந்துருவான்னுச்சான். அப்போ கீழே இருக்கிற மத்த கோழி குஞ்செல்லாம் சொல்லிச்சான். அந்த கழுகு குஞ்சை பார்த்து என்ன சொல்லிச்சான் தெரியுமா? ஹைப்பர் சிக்கன் அப்படின்னுச்சான். அந்த பறந்து போன சிக்கன் என்னது? ஹைப்பர் சிக்கன். ஹைப்பர் சிக்கன் என்னது? விளங்கிச்சு அவங்களுக்கு? முதல்ல நான் ஹைப்பர் டென்ஷன் விளக்கி சொன்னேன்னா, அப்போ நீங்களும் யாரு? நீங்களும் நானும் யாரு? ஹைப்பர் கிரேஸ் நமக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. கிருபையை ஆண்டவர் இயேசுவை விசுவாசிச்சா உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னவா? ஹைப்பர் கிரேஸா அப்படின்னு எனக்கு SMS வருது. என்னவா? ஹைப்பர் கிரேஸ் பிரீச் பண்றாங்க, இந்த ஆட்கள் எல்லாம் சேர்க்காத அப்படின்னுட்டு எனக்கு SMS வருது. நம்ம என்ன பிரசங்கம் பண்றோமா? நான் என்ன சொல்றேன்? இந்த ஹைப்பர் கிரேஸை விட இன்னும் மேல எதா இருக்குதான்னு நான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் யாரை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்? இயேசுவை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் பரலோகத்தையும் பேசல, நரகத்தையும் பத்தி பேசல. நமக்கு யார் வேணும்? இயேசு போதும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இயேசு போதுமே. எல்லாரும் பாடுங்க சத்தமா. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க என்றவரே, எனக்காய் ஜீவன்
இந்த பக்கம் மட்டும் பாடுங்க, சத்தமா பாடுங்க. இயேசு போதுமே. Amen. That's right. இப்போ எல்லாரும் சேர்ந்து இயேசு போதுமே. எந்த நாளிலுமே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை மத்தேயு 5 கண்ணு கெட்டு போனா நலமா இருக்கும் சொன்னாரு. உன் கை கெட்டு போனா என்ன செய்யும்? நலமா இருக்கும்னு மத்தேயு 5 போட்டிருக்குது. ஆனா யோவான் 3 என்ன போட்டிருக்குது? நீ ஒண்ணுலுமே என்ன செய்ய மாட்ட, இயேசுவை ஏத்துக்கிட்டீனா கெட்டே போக மாட்ட. விளங்குதா? இயேசுவை ஏத்துக்கிட்டா என்ன செய்ய மாட்ட, கெட்டு நரக பாதாளத்துக்கு என்ன செய்ய மாட்ட, நீ போக மாட்ட. சர்ச்சில் கண்ணாடியில கண்ணு எரிஞ்சாலும் நீ இயேசுவை ஏத்துக்கிட்டீன்னா எங்க போக மாட்ட, நரகத்துக்கு போக மாட்டேன். அதுதான் நல்ல செய்தி. ஆமா, நீ கல்லடிச்சாலும் இயேசுவை ஏத்துக்கிட்டா உனக்கு என்ன கிடையாது, நரகம் கிடையாது, பரலோகம் கிடைக்கும். ஆனா நீ செத்து போனீங்கன்னா எங்க போவ தெரியுமா? அது உனக்கு தெரியாது. அது இல்ல பிரச்சனை. அப்புறம் செத்து போனா நேரம் நரகத்துக்குள்ள போவ. இங்க பொட்டுன்னு போச்சுன்னா அங்க பட்டுன்னு போய் சேருவேன். இங்க பொட்டுன்னு போச்சுன்னா நரகத்துல பட்டுன்னு போய் சேருவேன். இயேசுவை ஏத்துக்கிடலனா, இயேசுவை ஏத்துக்கிட்டனா இங்க பொட்டுன்னு போச்சுன்னா அங்க பட்டுன்னு பரலோகத்துக்கு போயிருவேன். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? absent in the body is present with the Lord. இங்க absent ஆயிட்டீனா எங்க பிரசன்ட் ஆயிருவேன்? ஒரே செகண்ட்ல பரலோகத்துல பிரசன்ட் ஆயிருவேன். அதே போல இயேசுவை ஏத்துக்கலனா இங்க absent ஆயிட்டீனா ஒரே நொடியில நரகத்துல பிரசன்ட் ஆயிருவேன். சரி, இப்போ மத்தேயு சுவிசேஷத்துல அதே மத்தேயு 5 ஆண்டவர் பல காரியத்தை சொன்னார் இல்லையா? சொல்லிட்டு இப்ப 5:45 படிங்க. இப்படி செய்வதினால், எப்படி செய்வதினால்? கண்ணை பிடுங்கி கையை பிடுங்கி இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எங்க கண்ணை பிடுங்கிட்டு கையை பிடுங்கிட்டு காலை வெட்டிட்டு வா, அப்பதான் ஆண்டவர் பிள்ளையா மாறுவ. அப்படின்னா எத்தனை பேர் வர்றதுக்கு ரெடி? எங்க நான் வேதத்துல இருக்கிறது தான் சொல்றேன், நான் சொல்லல. இயேசு சொன்னார், இப்படி செய்கிறதுனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு என்ன செய்வீர்கள்? புத்திரராய் இருப்பீர்கள். வணங்குதா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்தை படிக்க கூடாது சொல்லல, படிக்கணும். ஆனா உடன்படிக்கையை தெரிஞ்சு படிக்கணும். எது பழைய உடன்படிக்கை, எது புது உடன்படிக்கைன்னு சொல்லி தெரிஞ்சு படிக்கணும். தெரிஞ்சு படிக்கலன்னா தெரியாம படிச்சுக்கிட்டு இவர் மத்தேயு இல்லங்கிறாரு, அவர் இல்லங்கிறாரு. ஏன் மத்தேயு இல்லைன்னா மத்தேயு பைபிள்ல மத்தேயு கிழிச்சு எறிஞ்சிட வேண்டியதானே? இதை சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர் ஆர்த்தர் தேவதா சொன்னாரு, மத்தேயு கிழிச்சு எறிய சொன்னாருன்றவாங்க. நான் பிரசங்கத்துல தலையை கேட்க மாட்டாங்க, காலை கேட்க மாட்டாங்க. நடுவில் என்னது மத்தேயு கிழிச்சு எறின்னு பாஸ்டர் சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். முடிச்சுதான் இருக்கிறீங்களா? சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இப்படி செய்வதனால் உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு எப்படி இருப்பீர்கள்? அது பாதி வசனம் தான், அடுத்த பாதி படிங்க. அவர் தீயோர் மேலும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை என்ன செய்யறார்? நல்லவங்க மேலையும் சூரியனை உதிக்க பண்றாரு,
கெட்டவங்க மேலே சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்னா ஆசீர்வாதத்தை பெய்ய பண்றார். நல்லவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, கெட்டவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, நீதி உள்ளவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அநீதி உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வாதம் என்ற மழையை கொடுக்கிறார் சொல்லி இருக்குது இங்க. இப்படி செஞ்சாதான் பரலோகத்துல இருக்க உங்க பிதாவுக்கு எப்படி இருப்பீங்க, பிள்ளைகளா இருப்பீர்கள்னு மத்தேயு 5:45 போட்டிருக்குது. சரி, பவுல் என்ன சொல்றாரு பார்க்கலாமா? ரோமர் 8:14 என்ன போட்டிருக்கிறார் பாருங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கவனிச்சிங்களா? தேவனுடைய ஆவியினால நடத்தப்பட்டாதான் நீ யாரு, தேவனுடைய புத்திரர் போட்டிருக்குது. எங்க பவுல் ரோமர்ல இப்படி சொல்றாரு. யோவான் என்ன சொல்றாரு அது எல்லாருக்கும் தெரியும். யோவான் 1:12 எல்லாருக்கும் தெரியும். 1 யோவான் 5:1 என்ன போட்டிருக்கு பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும், இயேசுதான் தேவன் என்று இயேசுதான் கடவுள் சொல்லி விசுவாசிக்கிற எவனும் தேவனால் என்ன செய்திருக்கிறான், பிறந்திருக்கிறான். நம்ம எல்லாரும் யாரால பிறந்திருக்கிறோம், தேவனாலே. நீங்கள் நானும் யாருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. நீங்கள் நானும் யாருடைய பிள்ளைங்க, எங்க பண்ணியும் ஆடும் ஒன்னா போச்சுனாலும் பண்ணியா ஆடா, நம்ம யாரு, நம்மளாம் ஆடு, பண்ணி கிடையாது. ஆடு பண்ணி என்ன செய்யும், சேத்த பார்த்துச்சுன்னா ஆஹா அடடா சூப்பரா கிடைச்சதுன்னா ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு தமால்னு ஒரு குதிக்கும். ஆடு என்ன செய்யாது, சேத்த பார்த்தா என்ன செய்யாது, கிட்டையே போகாது. நீங்கள் நானும் யாரு, தேவனால் பிறந்திருக்கிறோம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, 1 யோவான் 5:1 இப்ப படிச்சீங்க. அதே 1 யோவான் 5:18 என்ன போட்டிருக்குது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். இயேசுவை ஏத்துக்கிட்டு யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களோ அத்தனை பேரும் யாருடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். இந்த ஆண்டவர் இயேசுடைய பிள்ளை ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, கெட்டே போக முடியாது. சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, நீ கெட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கெட்டு போக மாட்டீங்க. இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க என்ன செய்ய மாட்டீங்க. ஒரு சில சபைக்கு வருகிற பெற்றோரும் பிள்ளைகளும் கவனிக்கிறீங்களா, உங்க பிள்ளை கெட்டு போயிரும் சொல்லாதீங்க. வேத வசனம் என்ன சொல்லுது, இயேசுவை ஏத்துக்கிட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கெட்டு போக மாட்டாங்க. அதனால உங்க பிள்ளை இயேசுவை ஏத்துக்கிட்டா என்ன செய்யாது, கெட்டே போகாது. அதனால வசனத்தை மாத்தி வசனத்துக்கு முரணா நீ கெட்டு போயிருவேன்னு சொல்லாதீங்க. உங்க பிள்ளை என்ன செய்யாது, கெட்டு நரகத்துக்கு போகாது. அடுத்தது நம்ம ஏற்கனவே யோவான் 12 படிச்சிட்டோம். இயேசுவை விசுவாசிக்கணும் என்ன செய்ய மாட்டான், அவன் வாழ்க்கையில இருட்டு என்பது கிடையவே கிடையாது. இயேசுவை ஏத்துக்கிட்டா அவன் வாழ்க்கையில என்ன கிடையாது, இருள் என்பது கிடையாது. சரி, இன்னைக்கு நான் பண்ண வேண்டிய பிரசங்கத்தை ஓரளவுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நம்முடைய காணிக்கை கொடுத்துட்டு அப்புறமா சுருக்கமா கர்த்தர் சொன்ன துணுக்க மட்டும் சுருக்கமா சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அப்படி கர்த்தருடைய பந்திக்கு போயிடலாம். எல்லாரும் எழுந்து நின்று அதே பாடலை பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே. வாசிங்க, கொஞ்சம் ஹையா பாடுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு கொஞ்சம் எல்லாரும் பாடுங்க. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே. என்னை இன்னும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை இன்னும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. அந்த நாளிலுமே நினைவிலுமே
சோதனை பெருகிட்டாலும் போகாமல் சொல்லவே, சாட்சி சோதனை பெருகிட்டாலும் போகாமல் சொல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே என் வழியிலே இயேசு போதுமே, உள்ள இடங்களிலே திருவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார், உள்ள இடங்களிலே திருவார், அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேர்ந்திடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேர்ந்திடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், போதுமே, இயேசு போதுமே, நாளிலுமே நிலையிலுமே தென்பழியிலே இயேசு போதுமே, மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகிடாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகிடாரிட்டாலும், ஞானம் அழிந்தாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஞானம் அழிந்தாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே, நாளிலுமே நிலையிலுமே எங்கள் வழியிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே எங்கள் வழியிலே இயேசு போதுமே. Praise the Lord. Glory to God. அப்படியே உட்கார். ஆதியாகமம் படித்தவங்கள நான் நிறைய பேர் லேட்டாக வந்தீங்க, உங்களுக்கு இங்கே என்ன நடந்தது தெரியாது. ஆதியாகமம் படித்தவங்களை கேட்டேன், ஒரு 5-6 பேர் கையை வைத்துனாங்க. மறுபடியும் முதல்ல கை வைத்துனவங்க மட்டும் கையை வைத்துங்க. ஆதியாகமம் படித்தவங்க 50 அதிகாரம் படித்தவங்க. மறுபடியும் ஒன்ஸ் அகேன் ஐ வுட் லைக் டு see. மறுபடியும் பரவாயில்ல, கை வைத்துங்க படித்தவங்க. 1 2 3 4. அந்த தாத்தா சும்மானா கை வைத்துறாரு பாருங்க. இப்போ நிறைய பேர் எக்ஸ்ட்ரா 2 வருது. முதல்ல 6 பேர், நான் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்லேயே முதல்ல கேட்டுட்டேன். இதை போல் நிறைய பேர் கையை தூக்குவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் முதல்ல என்ன செஞ்சிட்டேன், படித்தது யாருன்னு சொல்லி கேட்டுட்டேன். அதனால் முதல்ல படித்தேன்னு சொன்னவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருவோம். அப்புறம் படித்தவங்களை உற்சாகப்படுத்தாமல் இருக்கப்படாது இல்லையா? வாங்க வாங்க. கலைவாணி சிஸ்டருக்கு கிடச்சிச்சு ஏற்கனவே இல்லையா? ரைட். அப்போ வேற யார் படிச்சது? இந்த பக்கம் பின்னால் யாரா இருக்கீங்களா? இந்த சைடில் ஒருத்தர் உண்டு. சீக்கிரம். யாரு? பிரசன்னா, ஓடியா. வேற யார் படிச்சீங்க? 50 அதிகாரம் படிச்சிட்டீங்களா? கவிதா முதல்ல கை தூக்கிட்டீங்க இல்லையா? நீ சண்டே கிளாஸ் போயிருந்தா, அதனால உனக்கு சான்ஸ். 2 பாப்பா வச்சிருக்கிறாங்க அவங்க. அடுத்தது சகோதரர்கள்ல ஒரு சிலர் இருக்கிறாங்க இல்லையா? ரைட், வாங்க வினோத் வாங்க.
வேற யார் ஃபுல்லா படிச்சு முடிச்சவங்க யாரா இருக்கிறீங்களா? ஃபுல்லா படிச்சு சிஸ்டர் ரோஸ். லேட்டா, இதுதான் லேட்டா வரக்கூடாது. முதல்ல நான் கேட்டுட்டேன், கேட்டு கையை வைத்து சொல்லி கொடுத்துட்டு தானே வச்சுங்க. உங்களுக்கு தெரியும், முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவ்வளவுதானா? காலியா? இன்னும் ஒன்னே ஒண்ணு வேணுமே. இன்னும் ஒரே வைத்தனார் இருக்கிறார், அவருக்கு மட்டும் கொடுத்துருவோம். இந்த இங்க இருக்கு, இது இவங்க வாங்க. பிரதர் டேவிட் நமச்சிவாய், நான் கேள்வி கேட்கட்டுமா? கேள்வி 50 நீங்க கை வைத்தனீங்க, கேள்வி கேட்கட்டுமா? 50 படிக்கிறீங்க, ஏதாவது கேள்வி கேட்கிறேன். படிக்கலையா? 50 படிக்கலையா? ஆனா படிச்சீங்க. 50 சரி. வேற யாரா இருக்கிறீங்களா? 50 அதிகாரம் முடிச்சுட்டேன், படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது நிறைய கேள்வி கேட்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணுதான் கேட்பேன். நான் ஏற்கனவே கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சிட்டேன். அது மெல்சியா கொடுத்ததுனால நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? ரைட். இல்ல, உங்களுக்கு வேணும்னா தந்துடுறேன். ரைட். இல்ல எனக்கு தனியா வேணும் அப்படின்னா ரைட். சரி, சுருக்கமா வசனம் மட்டும் பார்த்து சொல்லிட்டுமா? மத்தேயு 16:19 படிங்க. அதான், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீ பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ 18 படிங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யார் சபைனா என்னதுங்க? ரெண்டு, இயேசுவை ஏத்துக்கிட்ட 2 பேர் சேர்ந்தா அதுதான் என்னது? சபை. ஏன்னா அங்க பின்னால மறுபடியும் மத்தேயு 18:18 போட்டிருக்குது பாருங்க. என் நாமத்தினாலே, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 18ஆம் வசனத்திலையும் 19ஆம் வசனத்திலையும் அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது? சபை. 2 பேர் சேர்ந்தாலே என்னது? கணவனும் மனைவியும் சேர்ந்துட்டாலே என்னவாயிரும்? சபையா மாறிடும். கணவனும் மனைவியும் சேர்ந்தாலே என்னவா மாறிடுவீங்க? சபையா மாறிடுவீங்க. இப்போ அந்த 2 பேர் உங்களை பாதாளத்தின் வாசல் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்னா என்னது? உங்களுக்கு தரித்திரமோ வறுமையோ சாபமோ வந்தா உங்களை நரகத்துல தள்ள முடியாது. விளங்குதா? பலவீனம் வந்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்தா நீங்க எங்க போக மாட்டீங்க? நரகத்துக்கு போக மாட்டீங்க. ஏன்னா இயேசு ஏத்துக்கிட்டவங்க மேல என்னது? என்ன மேற்கொள்ளாது? மரணமோ பாதாளமோ என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பலவீனம், சாபம், வறுமை என்னை மேற்கொள்ளாது. சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். ஆகவே பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல் உங்களை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து யாரு? ஜெயிச்சவர். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல என்ன போட்டிருக்கு படிங்க. இயேசு ஜெயிச்சு அந்த ஜெயத்தை நமக்கு தந்துட்டார். அது எல்லாருக்கும் தெரியும். 1 யோவான் 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். 5:5 படிங்க அப்படியே. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசுவே கடவுள் சொல்லி விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய முடியும்?
ஜெயிக்க முடியும். வேற யாரும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. எங்க இயேசுவானவர் கிறிஸ்து. இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்கல்ல, ஃபேஸ்புக் அதை கண்டுபிடிச்சவன் யார் தெரியுமா? அது ஒரு சின்ன ஒரு ஐடியா தானே. முகத்தையும் போடணும், அந்த முகத்தை வச்சு பண்றது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். இந்த ஐடியாவை கண்டுபிடிச்சது யாரு? ஒரு ஆபிரகாமின் வித்தை சேர்ந்த மார்க் சக்கபர்க் என்றவன். ஆபிரகாமுடைய சந்ததியை சேர்ந்த ஒரு யூதன் தான் எதை கண்டுபிடிச்சான்? ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சான். சரி, கண்டுபிடிச்ச அந்த ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சவன் இருக்கிறான்ல, மார்க் சக்கபர்க். அவன் பேர் வந்து மார்க் சக்கபர்க். கண்டுபிடிச்சவன் பேர், அதை கண்டுபிடிச்சவன் இருக்கானே, அவன் வந்து அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆபிரகாமுடைய பையனா இருக்கிறான். அவன் வந்து கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீ கடவுள் இருக்கிறார் சொல்றியோ இல்ல சொல்றியோ, நீ ஆபிரகாமுடைய பிள்ளையா மாறிட்டீனா ஆசீர்வாதம் நிச்சயமா உனக்கு உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை எந்த தடையால என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. ஆதியாகமம் படிச்சீங்கல்ல, உங்களுக்கு தெரியுமே. அடிக்கடி ஆண்டவர் யாக்கோபு கிட்ட வருவாரு. எப்பா நான் உன் கூட வர்றேன், என்ன செய்வ, நீ ஜெயிச்சிருப்ப, உன் சந்ததி பெருகும், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை என்ன செய்வேன், சபிப்பேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஈசாக்குக்கு சொன்னாரு, யாக்கோபுக்கு சொன்னார். சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். எங்க இங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வாதமான கும்பல் சொல்லி வெளியே இருக்கிறவனுக்கு தெரியல. ஆசீர்வாதம் யாரை வச்சுதான் வரும்? நம்மளை வச்சுதான். நம்ம அந்த தெருவுல இருக்கிற, இந்த தெருவுக்கு என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. நம்ம இந்த பக்கத்துல இருக்கிறதுனாலதான் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு என்னவா இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்றார். உப்பும் வெளிச்சமும் உலகத்துல இயேசு சொன்னார். இப்போ இந்த உப்பும் வெளிச்சமும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா இங்க என்ன இருக்கும், நரகம் தான் இருக்கும். இயேசு வரப்போறார், நம்ம சீக்கிரமா அவரோடு கூட நாம் போக போகிறோம். நம்ம போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல என்ன இருக்கும், இந்த உலகத்துல நரகமும் பாதாளமும் அக்னியும் தான் இருக்கும். இங்க நம்மளை வச்சுதான் ஆசீர்வாதமே இந்த உலகத்துக்கே நடக்குது. விளங்குதா? நீங்க போற கம்பெனில ஆசீர்வாதம் எதனால வருது, நீங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஆசீர்வாதம் எதனால வருது, நீங்க அங்க இருக்கிறதுனாலதான் ஆசீர்வாதமே வருது. சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்கிறேன். சொல்லுங்க, I am the cup of blessing. சொல்லுங்க, I am the cup of blessing. ஆசீர்வாதத்தின் பாத்திரம் யாரு? நம்ம தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். விளங்குதா? நம்ம மூலமா எங்கேயும் யாருக்கு என்ன வராது, சாபம் வராது. ஆனா இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை எவனா தொட்டான்னா அவர் சும்மா இருக்க மாட்டார். நம்ம போய் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பழி வாங்குதல் யாருது? எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால நம்ம போய் எவன் கண்ணாடி அடிச்சான், எவன் உடைச்சான்னுட்டு நம்ம யாரையும் போய் என்ன செய்ய போறதில்ல, அடிக்க போறதில்ல, உதைக்க போறதில்ல. ஆனா பழி வாங்குதல் யாருடையது? பழி வாங்குதல் கர்த்தருடையது. ஆகவே நம்ம போய் யாரையும் என்ன செய்ய மாட்டோம், பழி வாங்க மாட்டோம். நம்ம இப்ப வாசிங்க, இப்ப பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளுவதில்லைன்னு படிச்சோம்ல. இப்ப 2 நாளாகமும் 20 போட்டிருக்கு பாருங்க. 2 நாளாகமும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்யும் அற்புதத்தை பாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் நான் என்ன செய்யணுமா, நின்னு பார்க்கணும், நிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், பார்க்கணும். 2 நாளாகமும் 20. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் என்ன செய்து தரித்து நின்று. எல்லாரும் எழும்பி தரித்து அப்படி நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழும்பி தரித்து நில்லுங்க. தரித்து நின்று வேதத்துல இருக்கிறபடி அப்படியே நிப்போம். நம்ம எல்லாரும் இப்ப யுத்தத்துல நிக்கிறோம். நம்ம யுத்தத்துல போய் டிஷ்யூம் சண்டை போடல. என்ன செய்ய போறோம், யுத்தத்துல நின்று என்ன செய்வாங்களோ அதை நம்ம செய்ய போறோம். இந்த வேதத்துல என்ன சொன்னாங்களோ அதை நம்ம செய்ய போறோம். இப்ப படிங்க, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும். நின்னா யார் ரட்சிப்பு கொடுக்கிறா? கர்த்தர் ரட்சிப்பு கொடுக்கிறார்.
சொல்லுங்க, நின்னா யார் ரட்சிப்பு கொடுக்கிறா? கர்த்தர். தரித்து நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்கள்? பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் எங்களோட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எங்களோட இருக்கிறார். அப்போ யோசபாத் என்ன செஞ்சான்? எல்லாரும் அப்படி தலை குனிந்து கர்த்தரை வணங்குங்க பார்க்கலாம். அப்படி, கர்த்தாவே உமக்கு நன்றி. கமான், ஹalleluya. கர்த்தரை வணங்க சொன்னேன், என்ன வணங்க சொல்லல. தலை குனிந்து கர்த்தரை என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். எல்லாரும் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொள்ளலாமா? ஒரு தடவை ஹalleluya. தலை வணங்கி கர்த்தரை என்ன செய்தார்கள்? பணிந்து கொண்டார்கள். ஆமென். இப்ப இதே வசனம் யாத்திராகமம் 14:14 இருக்கு பாருங்க, அதையும் படிங்க. 2 நாளாகவும் 20 ஒரு விரல் வச்சிங்க, அதுக்கு வர்ற மறுபடி. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் என்ன செய்வீர்கள்? யாத்திராகமத்துல நீங்க சும்மா இருப்பீங்கன்னு போட்டிருக்குது. இப்ப 2 நாளாகமத்துல என்ன பண்ணா? பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லிட்டு என்ன செய்தான்? என்ன பண்ணா தெரியுமா? அங்க பின்னால வாங்க, கீழே 21 படிங்க. யோசுவால. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி, சொல்லுங்க, பரிசுத்தமுள்ள, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. 21ஆம் வசனம். பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக கடந்து போய், சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன போட்டிருக்காங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை என்ன செய்தான்? நிறுத்தினான். அப்ப என்ன நடந்தது? அத படிங்க. என்ன நடந்துச்சுன்னு 23ல படிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால். கவனிச்சிங்களா? யுத்தத்துக்கு போனவங்க கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடினாங்க. பாடினப்போ சண்டை போட வந்த 3 ஜாதி, 3 தேசம் சண்டை போட வந்தது. அவன் 3 பேர் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு அவனே செத்தான். யாரு? கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடின பொழுது நடந்தது என்னது? அவன் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்தான் போட்டிருக்குது. அவர்கள் என்ன செய்தார்கள்? பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவன் என்ன செய்யணும்? போய் சண்டை தானே போடணும். ஆயுதம் அணிந்தவங்க என்ன செய்யல? போய் சண்டை போடல. அதுக்கு பதில் என்ன செஞ்சாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடின பொழுது ஒருவரை ஒருவர் அடித்து வெட்டுண்டு செத்தார்கள். இப்போ நம்ம எல்லாரும் இந்த தெருவுல போய் சண்டைக்கு நம்ம போறவங்க கிடையாது. அதுக்கு பதில் என்ன செய்வோம்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடும்போது பாதாளத்தின் வாசல் நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஆகவே எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 இப்ப கவனிங்க, நீங்க இருக்கிற வீடுகள்ல, உங்க வீட்டு பக்கத்துல உங்க சொந்தக்காரு, பந்தக்காரு, பக்கத்து வீட்டுக்காரு உங்களுக்கு விரோதமா சண்டைக்கு அதை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு விரோதமா சண்டை போடவே வேண்டாம். அதுக்கு பதில் என்ன செய்யணும்? கர்த்தரை துதியுங்கள்,
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு 100 தடவை சொல்லுங்க, 1000 தடவை சொல்லுங்க. யாரு? எங்க? கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்றதுக்கு ஒரு துணுக்கு சொல்றேன் பாருங்க வேதத்துல இருந்து. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா 135ஆம் சங்கீதத்தை கையில் எடுங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல காரியம், விளங்குதா? தண்ணீருக்கு மேல் பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பது பெரிய காரியம், சந்தோஷமான காரியம். பகலிலாள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அல்லேலியா தோத்திரம், சந்தோஷமான காரியம். ஆனா எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். இஸ்ராயேலருடைய தலைச்சன்களை சங்கரிக்கல, யார சங்கரித்தாரு? அதுக்கும் என்னதான் சொன்னாங்க? அவர் கிருபை என்றும் உள்ளது. கவனிச்சிங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது மட்டும் சொல்லல. அவர் நல்லவரா இருக்கிறதுனால பெரிய அதிசயங்களை செய்யறார், அற்புதங்களை செய்யறார், அதெல்லாம் சரிதான். ஆனா அதுலயே தான் வருது, யாரு? எகிப்தியருடைய தலைச்சன்களை என்ன செய்தார்? சங்கரித்தார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புரியுதா உங்களுக்கு? அதுல இருந்து கருத்து என்னன்னு விளங்குதா? கர்த்தருடைய ஜனமாகி இஸ்ரேலுக்கு ஆசீர்வாதம், எகிப்தியனுக்கு என்னது? மண்டை இடி, தலைவலி, அவனுக்கு சாவே வந்துச்சு. யாருக்கு? எகிப்தியனுக்கு. ஆனா கர்த்தருடைய ஜனங்களாகி இஸ்ரேலுக்கு என்ன உண்டு? விடுதலை வந்தது. அங்க போட்டிருக்குது பாருங்க, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே சிவந்த சமுத்திரத்தில் அவர்களை, எகிப்தியர்களை ஆழ்த்தினாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. இருக்குது, அங்கே இருக்குதுங்க, 15 இருக்குது. அங்க பாருங்க, பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். கவனிச்சிங்களா? இதை பார்த்துட்டு கர்த்தருடைய ஜனம் நீங்க பயப்படக்கூடாது, விளங்குதா? யார கவிழ்த்து போட்டாரு? யாருங்க? கர்த்தருடைய ஜனத்தை அவர் கவிழ்த்து போடல. பார்வோனையும் எகிப்தையும் கர்த்தர் என்ன செய்தார்? கவிழ்த்து போட்டார். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்தது 18ஆம் வசனத்துல பிரபலமான ராஜாக்களை, யாரு? சாதாரண ராஜாக்களை இல்ல, பிரபலமான ரவுடியை சங்கரித்தவரை துதியுங்கள். அதனால நம்ம போய் யாரையும் சங்கரிக்கவே வேண்டாம். யார கர்த்தர் சங்கரிக்கிறாரு? பிரபலமானவனே சங்கரித்துருவாருன்னு போட்டிருக்குது இங்க. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம்? ஆண்டவரை இவனை விட்டு அவனை விட்டு நம்ம சொல்லவே வேண்டாம். நம்ம என்ன செஞ்சா போதும்? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். எங்க இருக்குது? 116ஆம் சங்கீதமா எடுத்துங்க எல்லாரும். Psalms 116. இங்க நீங்க கர்த்தரை துதிக்கும் போது உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் சத்ரு இருக்கிறானோ அந்த சத்ருவெல்லாம் சங்கரித்து அங்க உங்க கண்ணிலே படாத மாதிரி கர்த்தர் மாத்தி போடுவார். நம்ம அவனை அழிச்சிரு இவனை அழிச்சிருன்னு சொல்ல வேண்டாம். இன்னைக்கு நம்ம பண்ண அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல பிரசங்கம் பண்ண அந்த வேத வசனத்துல வந்தது என்னது? அசட்டைக்காரரே பிரமித்து என்ன செய்யுங்கள், அழிந்து போங்கள் சொல்லி இன்னைக்கு நான் சொல்லணும்னு பிளான் பண்ணி எழுதி எடுத்துட்டு வரல. அதுவும் நான் பிரசங்கம் பண்ணி கரெக்டா அந்த வசனத்துக்கு முன்னால நிற்கும் போதுதான் கல் அடிச்சான். அந்த வசனத்துக்கு முன்னால இருக்கும்போது கல் அடிச்சான். அதனால அந்த வசனத்தை நான் உடனே சொல்லிட்டாங்க. அங்க என்ன போட்டிருக்குது? அசட்டைக்காரரே பிரமித்து என்ன செய்யுங்கள், அழிந்து போங்கள். ஏன் பவுல் அப்படி சொன்னார்னா, டேய் உனக்கு இயேசுவை நம்பினா உனக்கு நித்திய ஜீவன் சொல்றேன், நீ இன்னும் விருத்த சேதனம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் சொல்லிட்டு இருக்கிற. அசட்டைக்காரரை பிரமித்து என்ன செய்யுங்கள், அழிந்து போங்கள்னு பவுல் சொன்னான். ஆனா நம்ம யாரையும் அழிஞ்சு போ வாழ்ந்துருன்னு சொல்ல வேண்டியதில்லை. நம்ம அதுக்கு பதில் என்ன சொன்னா போதும்? வாசிங்க மறுபடி. ரெடியா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ நம்ம பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடி துதிச்சு பாடலாமே. ஒருத்தர் ஓடி வர்றாரு. எதுக்கு? டேய் சீக்கிரம் வாடா, இங்க நில்லுங்க, இங்க உங்க படியில் நில்லுங்க, உங்களை நிக்க சொன்ன இடத்துல சீக்கிரம் சீக்கிரம் ஓடியா, கமான் ஓடியா ஓடியா. மோசஸ் பசங்க 2 பேர் ஓடியா. ஆனந்தங்க
இங்க சுத்த போயிட்டானுங்களா? நீங்க நில்லுங்க. பெற்றோர் கொஞ்சம் கவனிங்க. உங்க பிள்ளைங்கள் சபைக்குள்ள வந்தாங்கன்னா வெளியே போக கூடாதுன்னு வீட்டிலேயே சொல்லி கூட்டிட்டு வாங்க. பாத்தீங்களா, ஆனந்தையும் காணும் பிரபாகரையும் காணும், ரெண்டும் சுத்த போயிருச்சு. வீட்டுல சொல்லி வச்சு கூட்டிட்டு வாங்க. சர்ச்சுக்குள்ள வந்து சபை முடிகிற வரைக்கும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லி. பண்ணலாமா? எல்லாரும் தெரிஞ்ச ரொம்ப கஷ்டம் இல்ல. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். ஒருத்தரும் டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியல, அதுக்குள்ள நானே கொஞ்சம் டான்ஸ் ஆடி காட்டுறேன். தான் உங்க கால் அசையக்கூடாது. கால் என்ன செய்யணும்? இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். நேத்து ராத்திரி நான் 2 மணிக்கு எழுந்துச்சு ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடினேன். நான் ஜோக் இல்லைங்க, உண்மையாதான் சொல்றேன். ஆமா, பாரு நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி ராத்திரி 2 மணிக்கு டான்ஸ் ஆடினேன். நான் எப்படி ஆடினேன் நீ பாடி காட்டுறேன், பாடுங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தம் கேட்டார். நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், சத்தம் கேட்டார். கர்த்தரை விசாலத்தில் வைத்தார், கர்த்தரை விசாலத்தில் வைத்தார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆனந்தெல்லாம் வரமாட்டீங்களா? நீங்களாம் குப்பை பொறுக்க போறீங்களா? வந்து நில்லுடா. குப்பை பொறுக்கிற பையன் நிக்கிறான் பாருங்க. 2 பிரபாகர் 2 நிக்குது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏங்க, என்னாலே டான்ஸ் ஆட முடியுதுன்னா நீங்களா ஆடலன்னா உங்களுக்கு கை இல்லையா கால் இல்லையா? கமான். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். சும்மா நேரா இப்படி ஆடினா மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் கீழே. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தம் கேட்டார். நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தம் கேட்டார். கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார், கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இருங்க, ஹோல்ட் ஆன். எங்க ஒரு பாதி அளவுக்கு நான் கீழே குனியறேன், விளங்குதா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. கொஞ்சம் உங்க முட்டி கொஞ்சம் வளையட்டும், விளங்குதா? கர்த்தரை ஒரு தடவை லெஃப்ட் ரைட் சைட்ல, இன்னொரு தடவை லெஃப்ட் சைட்ல, விளங்குதா? கர்த்தரை துதி. கால் முட்டி வளையிறது ஒரு தடவை ரைட்ல, ஒரு தடவை லெஃப்ட்ல. பாருங்க, சர்ச்சுக்கு வந்தா பாஸ்டருக்கு டான்ஸ் கூட தெரியுது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தம் கேட்டார். நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தம் கேட்டார்.
துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதாவது காலை இருந்த இடத்துல இருந்து நாங்க எடுக்கல. காலை இருந்த இடத்துல அங்கேயே தான் இருக்குது. ஆனா உடம்பு காலு மட்டும் முட்டி மட்டும் என்ன செய்யுது? அசையுது. முட்டியை மட்டும் மடக்கி எழும்பி டான்ஸ் பண்ணணும். வழங்குதா? கர்த்தரை துதியும், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியும், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். நேருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தம் கேட்டார். நேருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தம் கேட்டார். கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார், கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார், கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நேருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தம் கேட்டார். நேருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தம் கேட்டார். கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார், கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார், கர்த்தர் என்னை விசாலத்தில் வைத்தார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான், மனிதன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே அப்படியே நின்னுகிட்டே கொஞ்சம் காலை மடக்கி நில்லுங்க பார்க்கலாம். நிக்கிறேன் இப்போ, கவனிச்சிங்களா? ஸ்ட்ரைட்டா நிக்கிறேன் இப்போ. அப்படி காலை மடக்கி நில்லுங்க பார்க்கலாம். ரைட்டு, இப்போ ஸ்ட்ரைட். அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த காலை மடக்கி லெஃப்ட் ரைட்டு அப்படி உடம்ப மட்டும் திருப்புங்க. காலை என்ன செய்யணும்? மடங்கணும். சரியா? கத்துக்கிட்டீங்களா? மறுபடி காலை மடக்கி நில்லுங்க பார்க்கலாம். ஷெர்லி கமான். உங்க அம்மாவுக்கு முடியுது, உனக்கு முடியல. கமான். ரைட். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பிரகாஷ், இது பிரபாகர், நான் என்ன சொன்னேன், ஒருத்தர் தொடக்கூடாது, அவரவர் கால் இருந்த இடத்த விட்டு அசையக்கூடாது. அது அவங்களுக்கு சொல்றேன்னா எல்லாருக்கும் சொல்றேன்னு அர்த்தம். இருக்கிற இடத்த விட்டு என்ன செய்யக்கூடாது, அசையக்கூடாது. பக்கத்துல யாரும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அதுதான் வெளிநாட்டு கலாச்சாரம். அவங்க டான்ஸ் ஆடினா யாருக்குமே பிரச்சனை இல்லை. நம்ம டான்ஸ் பண்ணா இங்கே இடிக்குது அங்கே இடிக்குது, யாரையும் இடிக்க கூடாது. சரியா? எழும்பி நின்று முழங்கால மடக்கி, உங்க முட்டு வலி வரவே வராது, மடக்கி இயேசுக்கு முன்னால. எங்க எதுக்காக பாடுறோம் கவனிங்க. இங்க கண்ணாடியில கல் அடிச்சவன் நீங்க வெளியே போகும்போது உங்க மேல கல் அடிக்க கூடாது. அதனால என்ன சொல்றோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தரை சத்தம் கேட்டார். நெருக்கத்திலே கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தரை சத்தம் கேட்டார். கர்த்தரை விசாலத்தில் வைத்தார், கர்த்தரை விசாலத்தில் வைத்தார், கர்த்தரை விசாலத்தில் வைத்தார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்க கவிதாவும் பாப்பா எங்க ரெண்டு பேரு இங்க கொண்டு வந்து விடுறது தானே, அதுக்கு நல்ல டான்ஸ் ஆடும் அவங்க இந்த ரெண்டும். இன்னும் ஒரு தடவை பாடுவோம். எங்க பிரதர் ஜானி பசங்களைங்க, இங்க டான்ஸ் ஆடினா உலகத்துல போய் டான்ஸ் ஆடாது, ஒழுங்கா கர்த்தருக்குள்ள இருக்கும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். மனிதராக கர்த்தர் நம்மை காத்ததாகி, மனிதராக கர்த்தர் நம்மை காத்ததாகி. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம்.
எல்லாம் கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய போறதாக ஆர்ப்பரிக்கலாமா? சத்தமா ஹalleluya glory glory hallelujah. மூணு தடவை ஆர்ப்பரிக்கணும், ஒரு தடவை முடிச்சிட்டீங்க, இப்ப ரெண்டாவது தடவை. சரியா? come on ready come on oh glory hallelujah glory சத்தமா கர்த்தரை ஆர்ப்பரிங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ஆர்ப்பரித்த பொழுது எரிகோ மதில் கீழே விழுந்தது. இப்போ 1 2 3 come on glory. உலகத்துல எல்லா இடத்தை விட இங்க கொண்டாட்டம் அதிகம். ஹalleluya glory. அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ரெடி ஆகலாம். உட்காருங்க. வெரி குட். காட் பிளஸ். புல்கதா மீட்டினிலே கூடுறப்பா எந்தனுக்காய் புல்கதா மீட்டினிலே கூடுறப்பா எந்தனுக்காய் குற்றமில்லாத இவகுமாரன் குருதி படுத்து தொங்கினான். குற்றமில்லாத இவகுமாரன் குருதி படுத்து தொங்கினான். பாவியை மீட்க பாடுபட்டார். பாவ சாபங்கள் சுமந்தாரே. பாவியை மீட்க பாடுபட்டார். பாவமில்லாத தேவகுமாரன் பாதகன் எனக்காய் தொங்கினான். பாவமில்லாத தேவகுமாரன் பாதகன் எனக்காய் தொங்கினான். கொல்கதா மீட்டினிலே கொடூரப்பாவி எங்களுக்காய் மடிந்திடும் மண்ணுயிர்காய் மகிமையாவும் இழந்தோராய் மடிந்திடும் மண்ணுயிர்காய் மகிமையாவும் இழந்தோராய் மாசில்லாத தேவகுமாரன் மீதினில் தொங்கினான். மாசில்லாத தேவகுமாரன் மூன்றாணி மீதினில் தொங்கினான். வீட்டினிலே கொடூரப்பாவி எந்தனுக்காய் ரத்தத்தின் பேருவெல்லம் போட ரட்சிப்பின் நதி என்னில் பாய. ரத்தத்தின் பேருவெல்லம் போட ரட்சிப்பின் நதி என்னில் பாய. ஆதரவில்லா தேவகுமாரன் அகோர காட்சியாய் தொங்கினான். ஆதரவில்லா தேவகுமாரன் அகோர காட்சியாய் தொங்கினான். கொல்கதா மீட்டினிலே கொடூரப்பாவி எந்தனுக்காய். கொல்கதா காட்சியிலோ கண்டிடுவாய் கண்கலங்க. கல்வாரி காட்சியிலோ கண்டிடுவாய் கண்கலங்க. கடின மனம் உருகிடுமே கர்த்தரின் மாறாத அன்பிலே. கடின மனம் உருகிடுமே கர்த்தரின் மாறாத அன்பிலே. கொல்கதா மீட்டினிலே கொடூர
பாவி எந்தனுக்காய் உள்ளமே நித்திரவாயோ உருகும் சத்தம் நீ கேளாயோ உள்ளமே நித்திரவாயோ உருகும் சத்தம் நீ கேளாயோ உன் கரம் பற்றி உன்னை நடத்த உன் நெஞ்சையாவதாய் கட்டுகிறார் உன் கரம் பற்றி உன்னை நடத்த உன் நெஞ்சையாவதாய் கட்டுகிறார் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள். இந்த கம்யூனில் பங்கு பெறுகிற எல்லாருக்கும் கர்த்தர் ஜெயத்தையும் விடுதலையும் வாழ்வையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த விடுதலையும் ஜெயத்தையும் நாம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள இங்க வந்திருக்கிற எல்லா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம். எல்லா பலவீனங்கள் சாபங்கள் நீங்க நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்திற்காய் நன்றி. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அம்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மயலோகத்தோடழியாதியாந்து கல்வாரியின் அன்பை அன்பிடவே, மயலோகத்தோடழியாதியாந்து கல்வாரியின் அன்பை அன்பிடவே. அந்தோ கல்வாரியில் கருமை ரட்சகனே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளில் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், முள்ளில் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும், உறுதி வடிந்தவர் தொங்கினார், வருந்தி மணி போரை நிலவே. உறுதி வடிந்தவர் தொங்கினார், வருந்தி வந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே, சிறுமை
தேங்க்யூ. வெளியேற பெற்ற உம்முடைய சரீரத்திற்காய் நன்றி. தேங்க்யூ. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்திற்காய் கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்துக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். The blood of Jesus, oh the blood of Jesus, oh the blood of Jesus, He washes white as snow, He washes white as snow. Oh இயேசுவின் இரத்தம், பஞ்சை போல வெண்மையாகுமே. ஓ இயேசுவின் இரத்தம். Thank you Lord. Glory. பஞ்சை போல வெண்மையாகுமே. ஓ இயேசுவின் இரத்தம், ஓ இயேசுவின் இரத்தம், ஓ இயேசுவின் இரத்தம் பஞ்சை போல வெண்மையாகுமே, பஞ்சை போல வெண்மையாகுமே. Oh, the blood of Jesus, oh, the blood of Jesus, oh, the blood of Jesus, He washes white as snow, He washes white as snow. Oh, இயேசுவின் இரத்தம், பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே. தேங்க்யூ. இன்னும் கடைசி லைன்ல கொடுக்குறாங்க, கொடுத்து முடிக்கட்டும். ஓ இயேசுவின் இரத்தம், ஓ இயேசுவின் இரத்தம், ஓ இயேசுவின் இரத்தம் பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய இரத்தத்தை பானம் பண்ணலாம். மறக்காதீங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை செங்கடலிலே வெட்டாந்தரையிலே நடத்தினார்.
அந்த செங்கடலிலே எகிப்தியர் எல்லாரையும் கவிழ்ந்து போக பண்ணினார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப அவர் கிருபையினாலே தம்முடைய ஜனத்துக்கு பாதுகாவல் கொடுத்து சத்துருக்களை அழிக்கலனா தம்முடைய ஜனங்களுக்கு கேடு வரும் என்று சொல்லி கர்த்தர் சத்துருக்களை அழித்து போட்டார். ஆகவே அவர் கிருபை என்றும் உள்ளது என்று 136ஆம் சங்கீதத்துல போட்டிருக்குது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அந்த நல்லவராயிருக்கிறபடினால் தம்முடைய ஜனங்களை என்ன செய்தார்? வெட்டாந்தரையில் நடத்தினார். நல்லவராயிருக்கிறபடினால் எகிப்தின் ஜனங்களை அதே செங்கடலிலேயே அழித்து போட்டார். ஆகவே கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த இடத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது உங்கள் வாழ்வில் கர்த்தர் நல்லவராயிருந்து அற்புதம் செய்வார். உங்கள் சத்துருக்களை கர்த்தர் அழிந்து போக பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் கொஞ்ச நேரம் துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தபடியால் உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது விருட்சங்களாக கனி கொடுக்கத்தக்கதாக, கொழுத்த கன்றுகளாக வளரத்தக்கதாக, ஆண்டவரே, இவர்கள் போகிற எல்லா இடத்திலும் கர்த்தர் தயவு கிடைக்கு பண்ணும்படிக்கு ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உம்முடைய ஜனத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் கிருபையோடு கூட இருப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன், ஆமேன். ஒரு நிமிஷம் ஹோல்ட் ஆன். இன்னைக்கு சாயங்காலம் 6:30க்கு இங்க மீட்டிங் உண்டு. எண்ணாகம புஸ்தகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில வந்திருக்கிறவங்க, வராதவங்களை பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கட்டாயம் வரணும்னு சொல்லுங்க. 6:30, 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு கரெக்டா முடிச்சிருவோம். அடுத்தது ஆதியாகமம். நீங்க நிறைய பேர் படிச்சுட்டு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தான் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு இன்னொரு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அடுத்த வாரத்துக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா? யாத்திராகம புஸ்தகம் ஃபுல்லா படிக்க வேண்டாம், முதல் 20 யாத்திராகம புஸ்தகம் முதல்ல இருக்கிற 1 to 20 முதல் 20 அதிகாரத்தை மட்டும் என்ன செய்யுங்க இந்த வாரம். அது நல்ல இன்ட்ரெஸ்டா, ரொம்ப ஸ்டோரிஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்கணும் அடுத்த வாரம். ஐயா, போன வாரம் படிக்க சொன்னேன். கேப்ரியல் ஐயா, நம்ம இம்மானுவேல் ஐயா எல்லாம் படிக்க சொன்னேன். ஆதியாகமம் படிச்சிங்களா? நீங்க இந்த வாரம் ஃபுல்லா வேற ஒண்ணுமே படிக்க வேண்டாம். காலையில எந்திரிச்சு பைபிளை திறந்து கண்ணாடியும் மாட்டி யாத்திராகம புஸ்தகம் 1ல இருந்து 20 வரைக்கும். சரியா? ஐயா, நீங்களாம் படிச்சாதான் இவங்க எல்லாம் படிப்பாங்க. நம்மளை போய் கேட்டா மூப்பரை படிக்கல, நாங்க எப்படி படிக்கிறதுன்னு கேட்பாங்க. அப்புறம் இல்ல, நிறைய பேர் மத்தியில ஒரு உற்சாகத்தை எழுப்பி விட்டு இருக்குது. எல்லாரும் எங்க வீட்டுல கூட பைபிள் எடுத்து அதை படி இதை படின்னு ஒன்னொன்னா படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாத்திராகமம் 1ல இருந்து 20 இந்த வாரம். சரியா? உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்போம். அதுக்கு வேற இன்னும் கிஃப்ட் உண்டு. யாத்திராகமம் 1ல இருந்து 20. சரியா? ரைட். 3 துதி கனமகிமையுமகே போயெல்லாமுமே போயெல்லாமுமே துதி கனமகிமையுமகே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம். ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமகிமையுமகே போயெல்லாமுமே போயெல்லாமுமே துதி கனமகிமையுமகே ஓ நீரே ராஜாவே. Hallelujah, 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 hallelujah.
Praise the Lord. God bless you all.